ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தமிழர் தேசம் கட்சியின் ஆர்ப்பாட்டம், வீரமுசிறி கட்சியின் ஆர்ப்பாட்டம். கண்டிக்கிறோம். முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் தமிழர் தேசம் கட்சியின் மூலியமாக கோரிக்கை என்னவென்று சொன்னால், மதுவிலக்கை அறவே ஒழிக்க வேண்டும். கள்ளச்சாராயம் எங்கெங்க காசுகிறார்களோ அவர்களை யார் காசுகிறார்கள் சிறை அவங்களை பிடிச்சி சிறையில் மத்திய சிறையில் குற்றச்சாட்டு அடைக்க வேண்டும். இந்த தமிழ் அரசை நான் கேட்டுக்கொள்வது தான். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சாராய் கடை வந்ததிலிருந்து பள்ளி மாணவர்கள், பள்ளி மாணவிகள், தாய்மார்கள் அன்றாட கூலி வேலை போயிட்டு கூட காசு கொடுக்காம, பொண்டாடி காசு கொடுக்காம சாராயம் குடிச்சு ரோட்டில் படுத்திருக்காங்க. பொண்டாடி தெருவில் நிற்கிறான். இன்னைக்கு பிச்சை எடுக்கிற நிலைமை இருக்குது கவர்மெண்ட், இன்னைக்கு நடத்துகிற கவர்மெண்ட்டுகள். இதெல்லாம் அறவே ஒழிக்கணும். இந்த சமுதாயங்கள் நல்லா இருக்கும்னு சொன்னால் அறவே கள்ளச்சாராயம் இருக்கக்கூடாது, மதுவிலக்கு இருக்கக்கூடாது, கல்லும் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த கள்ளச்சாராயம் மதுவிலக்கு இருக்க கம்பெனி கட்டுங்க. ஒரு கம்பெனி கட்டி எல்லா வேலையை கொடு. 8ஆம் வகுப்பு வேலை கொடு, 10ஆம் வகுப்பு தந்து வேலை கொடு, ஒரு தகுதி பெற்ற ஒரு வேலை கொடுங்க. சமுதாய அடிப்படையில் ஒரு சமுதாயத்துக்கு என்ன அடிப்படை வேணும் அதை செய்து கொடுங்க. அதை செய்யாம விட்டு போய் கள்ளுச்சாராயம் சாராயத்தை விட்டுட்டு இந்த மக்களை எல்லாம் பூரா கொடுமைப்படுத்துறீங்க, அழிக்கிறீங்க. இது தமிழக அரசா? தமிழக அரசால் மக்களுக்காக நீதியா? மக்களுக்காக நீதியும் இல்லை. எங்க நீதியை எங்க நீதி? எந்த தமிழக அரசு வந்தாலும், எந்த முதலமைச்சர் வந்தாலும் இந்த மக்களை யாரும் கேட்கறதில்ல. இவங்களுக்கு தேவை வருமானம், இவங்களுக்கு தேவை அடிப்படை வசதி, இவங்களுக்கு அது அடிப்படை வசதி, இவங்களுக்கு அதை தான் தேடிக்கிறாங்க தவிர மக்களை பற்றி சிந்திக்கிறதுல. ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் மக்களை அணுகிறார்கள், காலில் விழுகிறார்கள், ஓட்டு கேட்கிறார்கள். ஓட்டு கேட்டு திரும்பி போலாம். நீ ரெண்டாவது கோரிக்கை செய்யுங்கள் என்று கேட்டால் காசு கொடுத்தான் ஓட்டு வாங்கினேன், உனக்கு எதுக்கு ஓட்டு போட வேண்டும், உனக்கு எதுக்கு செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் திருப்பி கேட்கிறது. இப்படியெல்லாம் மக்கள் கேட்கறாங்களா? 2000 கூட கேட்கறாங்களா? 1000 கூட கேட்கறாங்க. கேட்கறத நீங்களா அறிவிக்கிறீங்க, நீங்களா கொடுக்குறீங்க, நீங்களே கொடுத்துட்டு மக்களை வந்து குடும்பப்படுத்துறீங்க. இது நியாயம் இல்லை, இது நீதி இல்லை. தமிழர் தேசம் கட்சியின் சார்பாக நான் இவங்க போராடி கேட்டுக்கொள்கிறேன். பள்ளி மாணவர்கள், மாணவிகள், தாய்மார்களை கருத்தில் கொண்டு மதுவிலக்கை அறவே ஒழிக்க வேண்டும். கள்ளச்சாரத்தை ஒழிக்க வேண்டும். கள்ளச்சாரம் காய்ச்சல் குற்றச்சாட்டில் குடித்து போட வேண்டும், இல்லை சுட்டி தள்ள வேண்டும். இதான் என்னுடைய கோரிக்கை என்று கூறிக்கொண்டு நன்றியும் குறித்துக் கொள்கிறேன்.